வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா யூனிட் 6 தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் சமூகத்தில் இந்த யூனிட் 6ல் இந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின் இல்லாமல் எந்த டிஎன்பிசியுமே இருந்திருக்காது. நீங்கள் வேணால் போய் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள். இந்த டாபிக் பார்க்க சின்னதாகவும் தெரியும், ஆனால் பெரும்பாலான கேள்விகள் இதிலிருந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா அகத்திணை புறத்திணைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது எப்படி பேசிக்கிலிருந்து நீங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம் சொல்கிறாங்க. இந்த டாபிக் என்னன்னு சொல்கிறாங்க? பொருள் இலக்கணம். இந்த பொருள்னா என்னன்னா ஒழுக்க முறை. பொருள்னா என்னது? ஒரு ஒழுக்க முறை. தமிழர் பார்த்தீங்கன்னா அறவழியில் பொருளை ஈட்டி பல்லோரோடு பகுத்துண்டு வாழும் வாழ்வியல் நெறிமுறைகளை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்தவர்கள் யாருன்னா நம்ம தமிழர்கள் தான். வாழ்வியலுக்கான இலக்கணத்தை வகுத்தவர்கள் யார்? தமிழர்கள் மட்டும்தான். அப்போ அந்த வாழ்வியல் இலக்கணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இது என்னது? இந்த பொருள் இலக்கணம். இந்த பொருள் இலக்கணம் எப்படின்னா ரெண்டு வகைப்படும். ஒன்று என்னது? அகம், புறம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும். அகம் பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகத்திணைன்னு சொல்லுவாங்க. அகம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அகத்திணை. புறம் வந்து என்ன சொல்லுவாங்க? புறத்திணை. இந்த அகத்திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி எப்படி ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த அகத்திணை. அகத்திணை எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 7. இப்போ பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 2. அகம் புறம்னு ரெண்டாக பிரியும். இந்த அகத்திணை எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 7 வகைப்படும். அந்த 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இந்த 7 தான் என்னது? அகத்திணை 7. இந்த அகத்திணை 7ல் ஆனால் நமக்கு என்ன எடுப்பாங்கன்னா அன்பின் ஐந்திணையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? அன்பின் ஐந்திணையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஐம்பின் ஐந்திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 மட்டும்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அன்பின் ஐந்திணையை எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இந்த 5 என்னதுன்னா ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறப்ப இந்த 5 என்னதுன்னா அவங்களோட நிலம். நிலத்தை சொல்லணும்ல, எந்த மாதிரி மக்கள் எந்தெந்த நிலங்களில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களோட பொழுது என்னது அப்படின்றத சொல்லணும். இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்திணைக்கு, இந்த ஐந்திணைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு பிரிக்கிறாங்க. இந்த முதல் பொருள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலம். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட பொழுது. என்ன பொழுது? முதற் பொழுது, சிறு பொழுது, இந்த மாதிரி பெரும் பொழுது, சிறு பொழுதுன்னு ரெண்டாக பிரியும். அந்த டீட்டெயில்டும் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பொருள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் யார், அவங்களோட உணவு முறை என்ன, அவங்களோட கடவுள் என்ன, அவங்களோட விலங்கு என்ன, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ற அனைத்து விவரங்களையுமே சொல்கிறது தான் என்னது? கருப்பொருள். பெரும்பாலும் கருப்பொருளிலிருந்து நிறைய வினாக்கள் வந்திருக்கு. கருப்பொருள் பார்த்திங்கன்னா பெரிய டேபிள். அந்த டேபிளில் இவங்களுக்கு எந்தெந்த வாழ்வியல் என்னென்ன வர்றது தான் அந்த கருப்பொருள் சொல்கிறது. உரிப்பொருள் ஈஸி தான். அந்த புணர்தல் நிமித்தல், இருத்தல் நிமித்தல் அந்த மாதிரி வர்றது தான். அப்போ உரிப்பொருளையுமே பொறுத்துகளில் கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அன்பின் ஐந்திணை இருக்குல்ல, இந்த அன்பின் ஐந்திணை பார்த்தீங்கன்னா நமக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது வந்து இவங்களோட நிலத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் இந்த முதற் பொருள் தான் பார்க்குறோம். இந்த ஐம்பின் ஐந்திணைக்கு 3 இருக்குது. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இருக்குது. அந்த முதற் பொருளை ஃபஸ்ட்டு என்னது? நிலம். அந்த மக்களோட நிலம். ஏன்னா வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தானே தமிழர்கள். அப்போ அவங்க வந்து எந்தெந்த நிலத்தில் என்னென்ன மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் போகிறாங்க. அந்த நிலத்தை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாதலைன்னு இந்த நில வகையை 5 பிரிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். குறிஞ்சினா எப்படின்னா நம்ம மலைப்பிரதேசங்கள், மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி. முல்லை பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடமும் தான் என்னது? முல்லை. மருதம் பார்த்தீங்கன்னா வயல் சார்ந்த இடமும், நம்ம கிராம மக்கள்லாம் வாழ்கிறது என்னது? நம்ம வயலும் வயல் சார்ந்த இடம் தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல், கடல் சார்ந்த இடமும், நம்ம மீன் பிடிக்கும் தொழிலாளர்கள் வாழ்கிற இடம்லாம் என்னது? கடல் சார்ந்த இடமும். அடுத்து என்னது? பாலை பார்த்தீங்கன்னா மணல் சார்ந்த இடமும். பாலைவனத்தை தான் இதை வந்து சொல்கிறாங்க. இந்த மணல் சார்ந்திருக்க இடத்த தான் இதில் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். நிலம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இது உங்களுக்கு எங்கே ரிலேட்டட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம் எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே தான் இருக்கும். 8 தொகை பார்த்தீங்கன்னாலும் அந்த வர்ற நூல்களுக்குள்ளேயுமே இந்த 5 இணைகள் உள்ளே வரும். அதில் ஒவ்வொரு பாடல்கள் எழுதியிருப்பாங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலம் என்னன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னா இது உங்களுக்கு பேசிக் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதிலிருந்து நமக்கு கொஸ்டின் வருதான்னா இதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா பொழுது, பெரும்பொழுது, சிறு பொழுது, அப்புறம் கருப்பொருளிலிருந்து நிறையா கொஸ்டின்கள் வருது. அதனால் முதல்ல இதை தெரிஞ்சு வச்சுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் தான் என்னது? அன்பின் ஐந்திணைகள். இந்த ஐந்திணையத்தில் இதுதான் நிலம். இவங்களோட நிலம், குறிஞ்சியோட நிலம் என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடமும், மருதம் பார்த்தீங்கன்னா வயல் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடல் சார்ந்த இடம், பாலை மலை சார்ந்த இடம். இது உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாகவே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? இந்த பொழுதுகள் மற்றும் இந்த கருப்பொருள்கள் தான் முக்கியம். அதை தான் அகத்திணை பார்த்தோம். அகத்திணையில் பார்த்தீங்கன்னா
அன்பின் 5 இருக்குது. என்னென்ன நிலங்கள் இருக்குது, என்னது அந்த நிலத்தை தான் பார்த்தோம். என்னது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையம் நிலம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கு வந்து என்னதுன்னா பொழுது இருக்குது. இது என்னது பொழுது. இந்த பொழுது எப்படி பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது, சிறும்பொழுது என 2 வகையாக பிரியுது. எப்படி பிரியுது? இந்த நிலங்களுக்கான பொழுது எப்படி பிரியுது? பெரும்பொழுது, சிறும்பொழுதுன்னு 2 வகையாக பிரியுது. இந்த பெரும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஆண்டின் 6 கூறுகள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் வந்து நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்குது. அதை 6 கூறுகளாக பிரிக்கிறாங்க. அதுதான் என்னது ஓர் ஆண்டின் 6 கூறுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 கூறுகளை பிரிக்கிறாங்க. இப்போ இது என்னன்னு பார்க்குறோம்னா இந்த பொழுதுகள் வந்து எவ்வாறு வந்து அந்த நிலங்களுக்கு எந்தெந்த நிலங்களுக்கு எப்போ வரும் அப்படின்றதும் வரும். இந்த சிறு பொழுது எப்போ அந்த நிலங்களுக்கு வருன்றதான் வர்றது. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாண்டு காலத்துக்கு முன்பே வந்து வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ நம்ம எப்படி வாழ்வியலுக்கு இலக்கணம்னா என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இவங்க காலத்தை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து காலம் வந்து 6 காலமாக பிரிச்சிருக்காங்க. தமிழர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க? கார்காலம், குளிர்காலம், அதுக்கு என்னன்னா கூதிர்காலம்னு பேர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த 6 காலங்களுக்கும் நம்மளோட திங்கள்லாம் என்னது? மாதம். திங்கள்னா நமக்கு என்னது? மாதம். இந்த மாதங்கள் எவ்வாறு வந்து பிரியுது, இந்தந்த மாதங்கள் எந்தெந்த காலத்துக்கு வருதுன்றதை தான் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். இதுதான் வரிசை. எப்படி? 1வது கார்காலம், 2வது குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில். இதுதான் வரிசை. கார்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி, புரட்டாசி சொல்றாங்க. குளிர்காலம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை சொல்றாங்க. முன்பனி காலம் பார்த்தீங்கன்னா மார்கழி, தைன்னு சொல்றாங்க. பின்பனி பார்த்தீங்கன்னா மாசி, பங்குனி. இளவேநீர் காலம் பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம் பார்த்தீங்கன்னா ஆனி, ஆடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் மாதங்கள் வந்து சித்திரையிலிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சித்திரை, வைகாசின்னு வருதா? அப்போ நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா ஈஸியாக இதுக்கு தான் 1 கொடுப்பேன். இது 1 எனக்கு, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. என்னோட நம்பர் வந்து இப்படித்தான் இருக்கும். இவங்களோட நம்பரை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ் மாதம் சித்திரையிலிருந்து என்னால் சொல்ல முடியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. நான் இந்த ஆர்டரில் தான் படிச்சுட்டு வந்திருப்பேன். அப்போ இந்த ஆர்டரில் படிச்சுட்டு வந்திருந்தப்போ எனக்கு இந்த காலங்களை கொண்டு போய் இதில் மேட்ச் பண்ணும்போது சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சிருவேன்னா இந்த ஆர்டரை எனக்கு எப்படி கம்ஃபர்டபுள் ஆகுமோ அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு வந்து தொடங்கின முதல் மாதம் சித்திரை தான் நமக்கு தொடங்குது. அதனால் நம்ம இதையே ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம நீங்கள் எப்படி படித்து வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா இளவேனில் ஃபஸ்ட்டு. இளவேனில்னா என்னது? கடுமையான வெயில் அடிக்கிற காலம். சித்திரையில் பார்த்தீங்களா? சித்திரையில் தான் என்னது? அக்னி நட்சத்திரம் ஏற்படும், கடுமையாக வெயில் இருக்கும். அப்போ இளவேனில் எப்போ இருக்குது? சித்திரையிலையும் வைகாசியிலையும் கடுமையான வெயில் அடிக்கிறது அந்த அக்னி நட்சத்திரனால தான். அப்போ இளவேனில் காலம் கடுமையான வெயில் அடிக்கிறது தான். சித்திரை, வைகாசியில் கடுமையாக வெயில் அடிக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதுவேனில் பார்த்தீங்கன்னா ஆனி, ஆடி. அப்படியே அந்த வெயில் வந்து குறையிற டைம், கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற டைம். இப்போ நம்ம எந்த மாதத்தில் இருக்கோம்? ஆனி மாதத்தில் தான் இருக்கோம். அப்போ முதுவேனில்ன்றது வெயில் அப்படியே கூடின வெயில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதான் என்னது? முதுவேனில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்காலத்துக்கு போகலாம் நம்ம. எப்படி? அப்போ நீங்கள் என்ன ஆர்டராக படுத்திக்கோங்க? இளவேனில், முதுவேனில், கார், குளிர், முன்பனி, பின்பனி, இப்படி ஆர்டர் வச்சுக்கோங்க. இப்போ கார்காலம் பார்த்தீங்கன்னா என்னது? ஆவணி, புரட்டாசி. இந்த வெயில் குறைஞ்சு என்னது? வெயில் குறைஞ்சு காற்று வந்து அடிக்கிற காலமாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஆவணி, புரட்டாசியில் வந்து வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கார்காலத்தில் வந்து என்னென்னா வெயில் ஓரளவு சரியாக கம்மியாகவே இருக்கும். அப்போ புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம். நமக்கு வந்து என்னது? பழமொழி என்ன சொலவாடா என்ன இருக்குது? ஐப்பசியில் அடமலை எம்பாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஐப்பசியில் என்னது? நமக்கு மழைக்காலங்கள். நமக்கு எப்படின்னா நவம்பரில் வந்துடும். இது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு இருக்குல்ல. அப்போ தென்மேற்கு பருவக்காற்று வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேரளாக்கு. என்னது? ஜூலை டு ஆகஸ்ட் இந்த பூரா தென்மேற்கு பருவக்காற்று வந்துடும். அவங்களுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி, புரட்டாசிலே அந்த சைட்லாம் மழை. நமக்கு தமிழர்களுக்கு எப்போ மழை? நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று ஐப்பசி, கார்த்திகையில் தான் நமக்கு மழை. அக்டோபர், நவம்பரில் தான் நமக்கு மழைன்றப்ப ஐப்பசி, கார்த்திகை தான் நமக்கு என்னது? இதை வந்து குளிர்காலம்னு சொல்கிறாங்க. அப்போ ஐப்பசி, கார்த்திகை வந்து குளிர்காலம், அதுதான் நமக்கு மழை பெய்கிற பீரியடு. அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா முன்பனினா என்னது? கடுமையான பனி. எப்போ இருக்குது? நம்மளுக்கு மார்கழி, தையில் தான் என்ன இருக்குது? மிக மிக கடுமையான பனி இருக்கும், பனிப்பொழிவு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி வகுத்திருக்காங்க, நம்ம ஆழ்வார்கள் பாடிய திருப்பாவையெல்லாம் அந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் விடிய காலையில் 4 மணிக்கு வந்து எந்திரிச்சு அந்த பனி காலத்தில் குளிச்சுட்டு அந்த குழந்தைகளெல்லாம் நிறையா பாட வச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக
அந்த முன்பனி காலத்தில் மார்கழியிலே விடிய காலையில் எந்திரிக்கும் போது அந்த மூளையின் செயல்பாடுகள் வந்து ரொம்ப அப்சர்வேஷன் அதிகமாக இருக்கும். அந்த காலை அந்த முன்பனி பொழுதில் நம்ம வெளியே வரும்போது அதற்கான அப்சர்வேஷனை நம்ம வந்து அந்த இதுகிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்மளோட இது செயல்பாடு சுறுசுறுப்பு ஏற்படுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து தான் அந்த திருப்பாவை திருவெம்பாவையெல்லாம் பாடுறத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அப்பயே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த திருப்பாவையை மார்கழியில் பாடாமல் நீங்கள் சித்திரையில் போய் பாட வேண்டியதானே? பாட மாட்டாங்க. எது எந்த இடத்துல செய்யணுமோ அதை அந்த இடத்துல தான் கரெக்டாக அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்போ மார்கழி தை வந்து உண்மையிலே நமக்கு குளிர்காலம் தானே, பனி கடுமையான பனி. அப்போ முன்பனின்றதான் கடுமையான பனி. அடுத்து பின்பனினா பனி கொஞ்சம் குறைஞ்சது. மாசி பங்குனியில் வந்து என்னது பனி அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும். பின்பனினா ரொம்ப குறைஞ்சிட்டு வர்றது தான் மாசி பங்குனியில் குறைஞ்சிரும். ஆனால் இது வந்து எப்படின்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் வகுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோடதில் வந்து எல்லாமே மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. நிறையா மரங்கள் இல்லாமல் நம்மளோட வெப்பம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, பனி உருகிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதிகம் வெப்பம் மிகுந்த நகரங்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உலகத்திலே மதுரை 7வது இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கப்பா. மதுரை வந்து உலகத்திலே 7வது இடத்துல அதிக அளவு வெப்பத்தை வந்து மதுரை வாங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இங்கே இருக்க நிறையா மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுனால நம்ம வாழ்வியலோட சூழ்நிலையில் மாற மாற இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ முன்னாடி கூட சொல்லுவாங்க புரட்டாசிலாம் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுப்பா, புரட்டாசி மாதம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன் சொல்லுவாங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து இதிலிருந்து கரெக்டாக என்னது மழைக்காலத்துக்கு சேஞ்ச் ஆகிற மந்த்து. அப்படியே அந்த மாதங்கள் வந்து எப்படின்னா கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படும். அந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும் போது நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் காய்ச்சல் நிறைய இது ஏற்படும். அந்த நேரத்தில் நீங்கள் மாமிசத்தை உட்கொண்ட சூழ்நிலைலாம் அது செரிமான சக்தியெல்லாம் செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் ஏற்படுமா, அதனால் சாப்பிடாதேன்னு சொன்னாங்க. சில பேர் புரட்டாசி மாதம் நான் விரதம் சாப்பிடா இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியா கல்ச்சரல் பெருகி போய் புரட்டாசியாக இப்போ போடுறாங்க, எல்லா மாதமும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் இப்போ இருக்க வாழ்வியல் வேறு, அவங்களோட பழமையான வாழ்வியல் முறையில் இந்த மாதிரி தான் பிரித்து வகுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன மாதிரி சித்திரை வைகாசி எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்? இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸி. எதனால் ஈஸினா நம்ம சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துக்கோங்க, இளவேனில் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம். இப்போ என்கிட்ட கேளுங்க, இளவேனில் என்னது? சித்திரை வைகாசி. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுவேனில் என்ன பார்த்தீங்கன்னா ஆனி ஆடி, கார்காலம் பார்த்தீங்கன்னா என்னது? ஆவணி புரட்டாசி, குளிர் என்னது நமக்கு ஐப்பசி கார்த்திகை, முன்பனி பார்த்தீங்கன்னா மார்கழி தை, பின்பனி பார்த்தீங்கன்னா மாசி பங்குனி. இப்போ நம்ம 12 மாதம் முடிஞ்சிடும். அதனால் இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கான இந்த மாதங்களுக்கு இந்த காலங்களுக்கு எந்த மாதம் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இளவேனில் எடுத்துகிட்டு இந்த ஆர்டர் படி எழுதிடுங்க. இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி பின்பனி எடுத்துட்டா அப்படியே அதில் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படி போட்டுட்டாலே அப்படியே ஆர்டர் ஃப்ளெஜ்டாக உட்காந்துரும். நீங்கள் எந்த மாற்றம் செய்ய வேணாம். அதனால் இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க மெத்தட் அதுவாக இருந்துட்டு போது நம்ம இளவேனில் நீங்கள் முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இது வந்துடும். இதுதான் என்னது பெரும்பொழுது. ஆனால் பெரும்பொழுது என்னென்னா ஒரு ஆண்டினோட 6 கூறு அப்படின்னு பார்த்துருந்தோம். நம்ம என்ன மாதிரி ஆர்டர் எடுத்திருந்தோம்? இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் அப்படி தான் எடுத்திருந்தோம். அது மாதிரி தான் எடுத்தால் தான் நமக்கு எப்படின்னா சித்திரை வைகாசின்ட்டு நம்மளோட தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆகி நமக்கு முடிகிறதா வந்து பெரும்பொழுதில் பார்த்துருந்தோம். இப்போ சிறுபொழுது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளின் 6 கூறுகள். என்னது? ஒரு நாளோட 6 கூறு. பெரும்பொழுது ஒரு ஆண்டின் 6 கூறு மாதிரி, இது ஒரு நாளின் 6 கூறு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து 6 பகுதியாக வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை இப்படி பிரிச்சிருக்காங்க. எப்படி? காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறைன்னு 6 பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த 6க்கு நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ இந்த 6க்கு 4 மணி நேரமாக பிரித்தா நமக்கு 24 மணி நேரம் வருது. இதை தான் வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. அந்த காலை நண்பகல் ஏற்பாடு மாலைனா 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பொழுதுகள் மாறிக்கிட்டே இருக்குது. அதை தான் சிறு பொழுதாகவே இவங்க வகைப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துடலாம். காலை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் விடிய காலையில் 6 மணி முதல் 10 மணி வரை தான் என்னது காலைன்ற டைம். 11 மணி ஆயிடுச்சுனாலே அது என்னது நண்பகலாக மாறப்போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பகற்பகுதியின் என்னது பகற்பொழுதோட முதற் பகுதி தான் இது என்னது காலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நண்பகல் எப்படின்னா காலை 10 மணி முதல் 2 மணி வரை இது என்னது அந்த பகற்பொழுதின் நடுப்பகுதி. இந்த நண்பகல்ன்றது என்னது அந்த 10 மணிக்கு மேலே போயிடுதுல, அதுலேருந்து 2 மணி வரைக்கும் என்னது அந்த நண்பகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்பாடுனா என்னது பிற்பகல் மதியம் 2 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரை தான் என்னது பிற்பகல். இதுதான் என்னது பகற்பொழுதின் இறுதி பகுதி. என்னது பகல் பகுதியோட இறுதி பகுதி தான் இந்த ஏற்பாடு. இந்த ஏற்பாடு எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடு
எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரியும். இது எப்படி சார் எல் கூட்டல் பாடு பிரியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இலக்கண புணர்ச்சி விதிகள் பார்க்கும்போது இதை நான் உங்களுக்கு அப்போ தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம வேறு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கனால இது இப்படி பிரியும்னு வச்சுக்கோங்க. அதை நான் எப்போ புணர்ச்சி விதி வகையில் தெளிவாக சொல்லித்தரேன். இந்த எல் கூட்டல் பாடுன்னு பிரியுது. இந்த எல்னா என்னது? ஞாயிறு. ஞாயிறுனா என்னது? கதிரவன். ஞாயிறுனா சூரியன். இந்த பாடு அப்படின்னா மறையும் நேரம். அப்போ இது என்னது? இந்த ஏற்பாடை எப்படி வச்சிருக்காங்க? எல் கூட்டல் பாடல் சூரியன் மறையும் நேரம் அப்படின்னா இந்த ஏற்பாடை வச்சிருக்காங்க. அது என்னது? பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பகற்பொழுதின் இறுதி பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை. அப்போ சாயந்தரம் எப்படின்னா, சாயந்தரம்ன்றது எப்படின்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தான் என்னது? மாலை. அதுதான் என்னது? இரவு பொழுதின் முதற் பகுதி. இது எப்படி? காலை பகற்பொழுதின் முதற் பகுதி மாதிரி மாலை தான் இரவு பகுதியின் முதற் பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா யாமம். இரவு 10 மணி முதல் இரவு நைட்டு 2 மணி வரைக்கும் இந்த யாமம்னா நள்ளிரவு பகுதி. அதுதான் நடுப்பகுதி. இது என்னது? நள்ளிரவு யாமம்ன்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைகரை. இரவு 2 மணிலேருந்து விடிய காலையில் 6 மணி வரைக்கும் தான் இது என்னது? வைகரை. இதுதான் என்னது? இறுதி பகுதி. என்னது? இரவு பொழுதின் இறுதி பகுதி. இதை தான் சொல்கிறாங்க காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை. இது என்ன ப்ரொசீஜர் நீங்கள் பார்த்துக்கோங்க. ன்றது காலையில் 6 to 10 மணி வரைக்கும், நண்பகல்ன்றது 10 to மதியம் 2 மணி வரைக்கும், ஏற்பாடு 2 to 6, திருப்பி மாலை பார்த்தீங்கன்னா 6 to 10, யாமம்ன்றது என்னது? நைட்டு 10 to 2 மணி வரை, விடியற்காலை என்னது? வைகரைன்றது என்னது? முதல் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை தான் வைகரை. இதுதான் என்னது? சிறுபொழுது. இப்போ நம்ம பெரும்பொழுது சிறுபொழுது பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இவங்களோட திணை. என்ன திணை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுதான் திணை. இந்த ஐவகை திணை, அன்பின் ஐந்திணை. இதுதான் இவங்களோட நிலம். என்னன்னு பார்த்தோம்? குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைக்கு வந்து என்னது? காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை என்னது? மணலும் மணல் சார்ந்த இடம். இந்த திணையோட நிலம் வந்து நம்ம பார்த்துட்டோம். நிலம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ன்றனால நிலத்தை வந்து நம்ம இதில் சொல்லிக்கல. இப்போ பெரும்பொழுது இந்தந்த நிலங்களுக்கு எந்த பெரும்பொழுது எந்த சிறுபொழுது வருதுன்னு தான் இப்போ நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ குறிஞ்சி பார்க்குறோம். குறிஞ்சினா நம்ம என்ன சொல்லிட்டோம்? மலையும் மலை சார்ந்த இடமும் சொல்லிட்டோம். அங்கே வந்து பெரும்பொழுது என்னன்னா குளிர்காலமும் முன்பனி காலம் தான் அவங்களோட பெரும்பொழுது தான். வேற எந்த காலமுமே அவங்களுக்கு கிடையாதான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, நமக்கு இப்போ குளிர்காலம் இவங்களுக்கு என்ன இங்கே சொல்லியிருக்காங்க? நமக்கு மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த காலத்தில் எப்படி இருக்கும் குளிர், அந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஆண்டில் எப்போவுமே அவங்களுக்கு இந்த குறிஞ்சியில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்குது. அது ஒரு மலை பிரதேசம் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இளவேனில் சித்திரையில் வெயில் அக்னி நட்சத்திரம் அடிச்சுட்டு இருக்கும். ஆனால் மக்கள் பூரா எங்கே? அந்த மலை வாசலத்தை தான் போவாங்க. அங்கே போனோன்னே வெயில் அடிக்குமா? அடிக்காது. அங்கே அதே என்ன இருக்கும்? இந்த குளிர் இருக்கும், இந்த முன்பனிலாம். அங்கே எந்த மாதம் போனாலும் இந்த நிலைமை தான் இருக்கும். எப்போ போனாலும் பார்த்தீங்கன்னா குளிர் முன்பனி இருக்குது. நீங்கள் சித்திரையில் போனால் அவங்களுக்கான குளிர் முன்பனி இருக்கும். இதே அவங்களான மாசி, பங்குனி, அந்த மார்கழியில் நீங்கள் போனீங்கன்னா அப்போ ரொம்ப கடுமையான குளிர் அவங்ககிட்ட இருக்க தான் செய்யும். அப்படின்றப்ப இந்த குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த மக்களுக்கு எப்போவுமே அவங்களோட காலம் எப்படி இருக்குன்னா குளிர்காலமும் முன்பனியாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கிங்க, கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி, எப்போ போனாலும் அவங்களுக்கு அந்த குளிரும் முன்பனியும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க சுற்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மலை சார்ந்த இடத்துக்கு மக்கள் அப்பயே நம்ம முன்னோர்கள் கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிஞ்சினா மலை சார்ந்த அவங்களோட பொழுது என்னன்னா இந்த குளிர்காலமும் முன்பனி தான். வேற எதுவுமே கிடையாது. எப்போ போனாலும் அவங்களுக்கு இந்த குளிரும் முன்பனி அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களோட சிறுபொழுது பார்த்தீங்கன்னா யாமம் இரவு 10 to 2. எப்படி? இரவு 10 to 2. அந்த இரவு 10 to 2 வந்து எப்படி நமக்கு குளிர் நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா, அந்த அவங்களோட பணிகள் வந்து அந்த இரவு 10 to 2 இருக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லி அவங்க வந்து யாமத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ குறிஞ்சி திணைக்கு வந்து பெரும்பொழுது குளிரும் முன்பனியும், சிறுபொழுது யாமம். நம்ம இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷார்ட்கட்டில் பார்த்துடலாம். நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லை. முல்லை என்னது? காடும் காடு சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும். இது கார்காலம் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவணி புரட்டாசியை தான் சொல்கிறோம். எப்படி? கார்காலம்ன்றது ஆவணி புரட்டாசி தான். எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளவேனில் முதுவேனில் முடிஞ்சு தான் கார்காலம் வரப்போகுது. அப்போ இந்த வெயில் முடிஞ்சு தொடங்குற டைம் கார்காலமும், இந்த கார்காலம் முடிஞ்சுன்னு என்ன தொடங்க போகுது? இந்த மழை தொடங்க போகுது. அப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கிற இடம் வந்து அதிக வெயிலும் இல்லாமல் அதிக மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமான சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ முல்லை காட்டில் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை காலங்கள்லாம் எப்போவுமே இருக்குது. நீங்கள் காட்டில் போய் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெயில் இருக்காது, மழை இருக்காது. எப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மந்தமான அந்த சூழ்நிலை நிலவரதால முல்லை காடும் காடு சார்ந்த இடம் வந்து எப்பயுமே கார்காலம் தான். இவங்களோட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 6 to 10. நம்ம காட்டுக்கு என்னென்னா ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு வருவாங்க. அவங்களோட தொழில் அவங்க வந்து இடையர் இயற்சியர் தான் வருவாங்க அந்த முல்லையில். அப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு அவங்க வருவாங்க. அந்த மாதிரி நேரம் தான் அவங்களுக்கான நேரம்னு சிறுபொழுதுன்னு
வகுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருதம், வயலும் வயல் சார்ந்த இடம், நம்ம வசிக்கிற பகுதி. நமக்கு 6 பொழுதுமே இருக்குது. எப்படி இருக்குது? நமக்கு 6 பொழுதுமே இருக்குல்ல. எப்படி இருக்குது? சித்திரை வெயிலில் சமாளிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மழை பெய்யுது ஐப்பசியில், அப்புறமேட்டு ஆவணி புரட்டாசி வருது. அப்போ 6 பொழுதுமே நம்ம இந்த வயலும் வயல் சார்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு 6 பொழுதுமே இருக்குது. அப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா நமக்கு சிறு பொழுதில் வைகரை சொல்லியிருக்காங்க. அந்த 30 2 to 6 விடிய காலையில் 2 to 6. ஏன் 2 to 6 சொன்னாங்கன்னா, நம்ம வைகையில் நம்ம வயலும் வயல் சார்ந்த இடம் விவசாய வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு விடிய காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்களோட பணி எப்பயுமே வைகரையில் தான் இருக்கும். அப்படின்றதுனால 2 to 6 தான் இவங்களுக்கு சிறு பொழுதாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ மருதத்துக்கு 6 பொழுதுமே இருக்குது. அடுத்து நெய்தல் என்னது? கடலும் கடல் சார்ந்த இடம். இவங்களுக்கு 6 பெரும் பொழுது இருக்குது. இவங்க என்னென்னா மழை டயத்துலையும் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க, கடலில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடல் பரபரப்பரத்தி இருந்தால் இவங்களுக்கான மக்கள். இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் அவங்களுக்கு மீன்பிடி தலைக்காலம் இருக்கும், இந்த மழை பெய்கிற டயத்தில் கடலுக்கு போகக்கூடாதுன்றது இருக்கும். ஆனாலும் இவங்களும் இந்த 6 பொழுதை கடந்துட்டு தான் வராங்க. இவங்களுக்கான பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பிற்பகல் 2 to 6 தான் இவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த 2 to 6 தான் இவங்களோட வேலைப்பணிகள் நிறைய நடந்துட்டு இருக்க மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாலை. இந்த பாலையில் மணலும் மணல் சார்ந்த இடமும். அப்போ பார்த்தீங்கன்னா இளவேனில்னால் என்னது? சித்திரை வைகாசி. முதுவேனில்னு பார்த்தீங்கன்னா ஆனி ஆடி. இப்போ பார்த்தீங்கன்னா பின்பணி. இந்த 3மே அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தம் 6ல் இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பணி காலம், பின்பணி காலம், இந்த 6மே இந்த குறிஞ்சி முல்லை பாலைக்கு மட்டும் வருது. இந்த மருதம் நெய்தலுக்கு எல்லாம் 6 பொழுது வந்துடுது. இந்த பாலைவனத்தில் எப்போ போய் நீங்கள் பார்த்தாலும் கடுமையான வெயில் இருந்துட்டு தான் இருக்கும். வெயிலே இல்லாமல் இருக்காது. ராஜஸ்தானம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், கடுமையான வெயில் இருக்கும். இளவேனில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குறையிற முதுவேனில் இருக்கும், கொஞ்சம் அந்த விடிய காலையில் லைட்டாக பின்பணி மட்டும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலையில் கொஞ்சம் லைட்டாக பின்பணி மட்டும் இருக்குன்றாங்க. அவங்களுக்கு நேரம் என்ன நேரம்? நண்பகல் 10 to 12. எப்பயுமே அந்த வெயில் கடுமையானது 10 to 2 தான் கடுமையாக அந்த வெயில் அடிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து 10 to 2. இப்போ நீங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு பெரும்பொழுது எப்படி போட்டுருவீங்க? மருதத்துக்கு நெய்தலுக்கு 6 பொழுது அப்படியே தூக்கி போட்டாலாம் பிரச்சனையே கிடையாது. குறிஞ்சிக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம்? குளிர்காலமும் முன்பனி காலமும். மழையும் நம்மளுக்கு என்னது? முன்பனியும் எங்கே? குறிஞ்சி மலையில் இருக்குது. முல்லைக்கு வந்து கார் இருக்குது. என்னது? அந்த மந்தமான ஆவணி புரட்டாசி மட்டும்தான் அவங்களோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா நம்ம வாழ்வியலை வச்சதே தெரிஞ்சுக்கிறோம். வாழ்வியலில் இவங்க 2 பேத்துக்கார அவங்களுக்கு பிரிச்சுட்டோம். கடைசியில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னது? மணலில் நீங்கள் ராஜஸ்தான் எந்த பாலைவனம் எங்கே போனாலும் வெயில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இளவேனில், முதுவேனில், பின்பணி, இந்த இதை மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த பெரும்பொழுது நமக்கு எடுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாகவே எடுத்துடலாம். மருதம் நெய்தலுக்கு 2க்குமே ஃபுல்லாக 6 பொழுதும் வந்துடும். குறிஞ்சிக்கு குளிர் முன்பணி, முல்லைக்கு கார். இந்த பெரும்பொழுதை செட் பண்ணிடலாம். பட் இந்த சிறும்பொழுது வந்து இவங்களுக்கு யாருன்னு பொறுத்துக்களை வச்சா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா ஷார்ட்கட்டு இந்த பார்த்துக்கோங்க. யா மா வை ஏற்பாடு செய்த நண்பர்கள். ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கோங்க? ஒரு டிராமாவை ஏற்பாடு செய்த நண்பர்கள். எந்த டிராமாவை ஏற்பாடு செய்த நண்பர்கள்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாமாவின்னு கூட வச்சுக்கோங்க. யா மா வை ஏற்பாடு செய்த நண்பர்கள். ஒரு டிராமாவை ஏற்பாடு செய்த நண்பர்கள் வச்சுக்கோங்க. ஒரு வை ஏற்பாடு செய்த நண்பர்கள் வச்சுட்டு குறிஞ்சி முல்லை வருதத்துக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துரும். என்னது? டிராமாக்கு யா வச்சுருக்கான். யாமாவை என்னது? குறிஞ்சி. யானா குறிஞ்சி, மானா முல்லை, வைனா என்னது? மருதம். ஏற்பாடு செய்த நண்பர்கள். ஏர்னா என்னது? நமக்கு நெய்தல். நண்பகல் வந்து பாலை. நண்பர்கள் வந்து நண்பகல். அப்போ யாமாவை ஏற்பாடு செய்த நண்பர்கள் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. யாமாவின்னு வரலன்னா நீங்கள் ட்ராமான்னு வச்சுக்கோங்க. இந்த யாக்கு என்ன வச்சுக்கோங்க? ட்ரான் கூட வச்சுக்கோங்க. ட்ராமாவை ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்த நண்பர்கள் நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதலுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் இந்த ஏரியா வந்து சின்னது, இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கடந்து போயிட வேணாம். இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு நம்ம பேசிக்காக இருக்குன்னு நினச்சிட்டு போனால் சில விஷயம் இதுலேயே நம்ம நிறையா தப்பு விட்டுட்டு வந்துடுவோம். அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக தான் பார்த்துட்டு போகணும். ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. ஏன்னா தமிழரோட வாழ்வியலை வந்து முன்னாடியே வந்து பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வகுத்துட்டாங்க. அப்போ மக்கள் என்ன மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பொழுது என்ன, சிறுபொழுது. இது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கருப்பொருள் பார்க்க போகிறான். அவங்களோட கடவுள் யார், அவங்க உணவு என்ன மக்கள் வசிக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கான விலங்கு என்ன, அவங்களுக்கான பூ என்ன, அவங்களுக்கான துறை என்ன, எல்லாமே அதில் அவங்களோட தொழில் அனைத்துமே வரும். அந்த கருப்பொருள்லேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து கருப்பொருள் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்? அகத்திணை மட்டும் பார்த்துருக்கோம். அகத்திணை வந்து 7 வகைப்படும். அதில் 55
அதான் நமக்கு அந்த திணை என்னது, 5 திணை என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம். அதில் நிலம் பார்த்துட்டோம் என்னது, நிலம் வந்து மலையும் மலை சார்ந்தது, காடும் காடு சார்ந்தது, வயலும் வயல் சார்ந்தது, கடலும் கடல் சார்ந்தது, மணலும் மலர் சார்ந்தது. நிலம் பார்த்துட்டோம். பெரும்பொழுது பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம், நம்ம எடுத்துக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கிறோம். இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். இந்த பொழுது நம்ம பார்த்துட்டோம். இதில் நம்ம பார்த்துட்டோம் யாமாவை ஏற்பாடு செய்த நண்பர்கள். நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாமாவை ஏற்பாடு செய்த நண்பர்கள்னு வச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஷார்ட்கட் வந்துடும். இதுதான் அந்த பெரும்பொழுது சிறுபொழுது. அது எந்த திணைக்கு மேட்ச் ஆகுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பெரும்பாலும் பொறுத்துகளில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்குது. தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கல கருப்பொருள் பார்த்துருவோம். அடுத்த இதில் கருப்பொருளை நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம். நன்றி.